தாவீது பாருங்கள், தாவீது போன எந்த போரிலும் அவர் தோற்று போகவே இல்லை. தாவீதுடைய பேரை கேட்டாலே பயந்தார்கள். இவ்வளவுக்கும் தாவீது யாருன்னு பார்த்தா, அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பையன். ஆனால் கர்த்தர் மேல் பிரியமாயிருந்த ஒரு பையன், தேவனை தியானித்து கர்த்தரை பாடி துதித்து மகிழ்ந்த ஒருவன். அதனால தான் கர்த்தர் அவனுடைய ஸ்தானத்தை உயர்த்தினது மாத்திரமல்ல, அவரை புத்திமானாய் நடத்தினார். ஆடு மேய்ச்ச பையன் எழுதின பாட்டு மாதிரியா அங்கே இருக்கு பாருங்க. தாவீது எழுதின சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா என்னதான் இல்லை, அதில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, ஆலோசனை இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, அறிவுரை இருக்குது. ஒரு ஆடு மேய்ச்ச பையன் எழுதுகிற மாதிரியா இருக்குது அது. அவருடைய ஞானத்திற்கு என்ன காரணம்? அவர் போன இடத்துலலாம் ஜெயித்தாரே, அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. அவருடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவர் எவ்வளவு வேலை பழுவுள்ள ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனுடைய வேதத்தை தியானிக்கிறதுல மாத்திரம் ஒரு நாளும் அவர் பின்வாங்கினதே இல்லை.